எங்கடி போற? ஹாரன் சத்தம் கேட்டவன வந்துட்டான். இனிமே அந்த வெறும் பையில நீ பார்க்கவும் கூடாது, அவங்க கிட்ட பேசவும் கூடாது. போடி உள்ள போ. கீதா இல்லைங்களா? டைப் படிக்க போயிருக்கா. எப்ப இருந்து டைப் கிளாஸ் போகுது? இன்னையில இருந்து தான். பொம்பளை பிள்ளைங்க ஏங்க உட்காரும் போது சேரலாம் தெளிக்கிறீங்களா? மருந்து அடிக்கிறேன்ப்பா. நான் நினைச்சேங்க உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரே பூச்சி தொல்லை. பூச்சி மட்டும் இல்லப்பா, கண்ட பயிலுங்க வந்து உட்கார்ந்துறானுங்க. உட்கார்ந்தா எந்திரிக்கிறதே இல்ல, ஆறு அறுக்குறானுங்க. இப்ப மருந்து அடிக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள தூக்கி போட்டு எல்லாத்தையும் பூட்ட போறேன். என்ன அங்கிள்? வாடா. பெரியவங்க சொல்லுவாங்க, முதல்ல வாழலை, அப்புறம் தையலை, கடைசியில் கையிலன்னு. உங்கள் வீட்டில் என்னடான்னா எனக்கு முதல்ல வாழையில கவனிச்சாங்க, நேரடியாக கைக்கு வந்துட்டாங்க. ஏண்டா நான் வந்த புதுசில் ஆகாவோன்னு கவனிச்சாங்க, இப்போ என்னடான்னா நான் உள்ளே வந்தால போர் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. என்ன விஷயம்? இது கூட தெரியாதனால தான் அந்த ஆனந்த் ஆபீசரா இருக்காரு, நீங்க அவருக்கு கீழே வேலை செய்றீங்க. அவர் ஆபீசருக்கு படிச்சிருக்காரு, அதனால அந்த வேலை செய்யறாரு. நீங்களும் ஆபீசருக்கு படிச்சிருந்தா எங்க அக்கா உங்களுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்கல்ல. என்னடா சொல்ற? எங்க அக்காவை அந்த ஆனந்த் ஆபீசருக்கு கட்டி கொடுக்கறத எங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. ஏண்டா நான் உங்க அக்கா கிட்ட எப்படி பழகிறேன்னு உங்க அப்பா அம்மாக்கு தெரியல, எப்படிடா திடீர்னு வேற ஒருத்தர் கட்டி கொடுப்பாங்க? நீங்க நிஜமான ஆபீசர்னு பேசாம இருந்தாங்க, இப்பதானே தெரியுது நீங்க டூப்ளிகேட் ஆபீசர்னு. என்னடா நான் உங்ககிட்ட ஆபீசர்னு சொன்னேன்? நீங்க ஆபீசர் இல்லைனாவது எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆஹா, இப்ப அந்த ஆள் ஆபீசர் இல்லைன்னா வேற எவனா கன்சாமி ஆபீசர் வந்தா உங்க அக்கா கட்டி கொடுத்தீங்களா? ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? என்ன ஜாதிரா உங்க ஜாதி? ஆபீசர் மாப்பிள்ள தான் கட்டிக்கணும்ன்ற ஜாதி. எங்க ஜாதி பத்தி என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்ன எங்க அக்காவை மட்டும் திட்டாதீங்க. உங்களை பார்க்க கூடாதுன்னு சொன்ன போது எங்க அக்கா எவ்வளவு அழுதுச்சு தெரியுமா? அழுது என்ன பிரயோஜனம்? என் மேல ஆசை இருந்தா என்ன பார்க்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கோனா? உங்களுக்கு தான் தெரியுமே எங்க அக்கா கொஞ்சம் மூளை கம்மின்னு. அதனாலதான் என்ன லவ் பண்றா. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யற. ப்ளீஸ் கம் இன். கூப்பிட்டீங்களா? உட்காரு. நினைச்சேன். ஓகே, அந்த மேட்டர் என்னாச்சு? இந்த சந்தன கடத்தல். சார், அந்த சந்தன கடத்தல் கேஸ்ல எவிடன்ஸே இல்ல தலர், நாகப்பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். ஷிட், நான் போய் சொன்னேன் பாத்தியா, அரசியல் செல்வாக்குள்ள உங்களை தண்டிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா நான் கன்சல்ட் பண்ணணும். அந்த ஹெட்மாஸ்டர் பொண்ணு கீதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதே ஏன் சார் என்கிட்ட கேக்குறீங்க? நான் இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்ட. அது மட்டும் இல்ல, நான் மெட்ராஸ்ல வரும்போது அந்த பொண்ணை பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணு எனக்கு மேட்ச் இருக்குமா? மேட்ச் நீங்களே தான் எதிரில் பாத்தீங்களே. பார்த்தேன், அழகாத்தான் இருக்கா. ஆனா இந்த குணம், கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தானே முடிவெடுக்க முடியும். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அழகு, குணம், பண்புல சுத்த தங்க சார். வெரி குட். அப்புறம் பாட்டு பாடிச்சுன்னா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க. இந்த இந்தியில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர், ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்லே அளவுக்கு பாடும். ஓஹோ, லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்லே. அது சரியா தெரியலங்க. நினைச்சேன். ஓகே, அப்ப பொண்ணு பிரமாதம் சொல்லுங்க. பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா 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 என்ன ராஜன்? இந்த சந்திரன் கட்ட வியாபாரமா நம்ம என்ன பண்ணோம் சார் இப்போ? அதெல்லாம் எதுக்கு ராஜன்? முக்கியமான இடத்துல சஸ்பென்ஸ் சொல்ற பத்தியா? அந்த பொண்ணு கீதா சார், இவ்வளவு திறமைசாலியான அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் வச்ச ஒரே குறை, அது கொஞ்சம் லூசு சார். அதை ஹிஸ்டீரியான்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னு சொல்ல முடியாது, மரக்கரண்டு பூச்சின்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க சார். அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார். காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல, மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார். சார், நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே வள போயிருக்காது. நீங்க வந்த உடனே உங்களை ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே,
அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே அது லூசு. நினைச்சேன் ரமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த விஷயம்லாம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார். இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன். நானும் இங்க வந்த உடனே என்னையும் இந்த மாதிரி 2 தூரம் பிரமாதமா கவனிச்சாங்க. நான் அந்த பொண்ணு மாதிரி லூசா? உங்களை மாதிரி புத்திசாலி, நைஸா தப்பிச்சிட்டேன். நினைச்சேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. நல்லா யோசிச்சுங்க. எப்படி அது? அதை பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும்? அது ஒரு லூசு, அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான். நாமெல்லாம் புத்திசாலிகள், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. டேய் பெட்டியை விட்டு பாம்பு வெளியே வந்தாச்சு. இனி பழிதிக்காம படுக்க கூட போகாது. என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது? கல்யாணி யாரு வந்திருக்கா பாரு, உட்காருங்க. வாங்க தம்பி. வணக்கம்மா. சும்மா அப்படியே சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போகலாம். கீதா கூப்பிடு. என்னம்மா? வாங்க சார். ரமா அக்கா உங்களை பத்தி எழுதியிருந்தா. என்ன எழுதியிருந்தா தெரியுமா? என்ன நீ எழுதலான்ற? கெக்க பக்கன்னு வளர்றிய. வளர்ந்துட்டாளே தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி. சரி சரி, போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்துட்டு வா போ. வை வை சாப்பிடுங்க தம்பி. வீட்டு லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனா அதுல லட்டு நல்லா இருக்கா? சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டதுன்றாங்க. நல்லாவே சாப்பிடுது. ஏ கீதா, பரவாயில்ல ஆபீசர் சார். மகமாயி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கீதா இல்லடா, மகமாயி. கூப்பிட்டதும் வந்துட்டேன். உன் குலதெய்வமான எனக்கு படியல் வச்சு பூஜை பண்ணுவியே, இப்ப ஏண்டா நிறுத்திட்ட? தாயே, இந்த வருஷம் நடத்திடுறோம்மா. ஏதோ மறந்து போச்சு. தெய்வத்தையே மறந்துட்டீங்களா? கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க, எனக்கு படிக்க முடியலையா? உனக்கு இங்க என்னடா வேலை? கூப்பிட்டாங்கன்னு பார்த்தேன். மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு. ஆபீசர் சார், ஆபீசர் சார். தெரியுது. கீதா, ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரி சாமி வந்ததே இல்லையே. வருஷா வருஷம் படையல் போடுறத நிறுத்திட்டோம் இல்ல, அதனால வந்த வெனடி. ஆபீசர் பயந்துருப்பாரா? நானே பயந்து நடிகிட்டு இருக்கேன், பயந்துருப்பாராவதா? இருந்தாலும் விடப்படாது, பேசி பாப்போம். அம்மா, அம்மாடி, என்ன நடந்துச்சு? ஆபீசர் எங்க? அவர் ஓடின ஓட்டத்துக்கு இப்ப பம்பாயில இருப்பாரு. முதல்ல இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசையை போட்டணுங்க. மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல, இவளுக்கும் பூஜை போடணும். ஒரு பக்கெட் லட்ட தின்றுக்கா. சும்மா இருங்க. லட்டு